கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை வேளையிலும் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இணைந்து தேவனுடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்த கனப்படுத்த அவருடைய ஆளுகையினாலே நம்மை நிரப்பப்பட தேவன் நமக்கு உதவி செய்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம் 2 கொரிந்தியரின் புத்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே. கடந்த வாரங்களிலே இந்த வசனத்தை வைத்து நாம் தியானித்து வருகிறோம். தேவன் அவருடைய ஜனத்திற்கு கொண்டிருக்கிற ஆசையினுடைய பிரதிபலிப்பு தான் வாக்குத்தத்தங்கள். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டு ஒருபோதும் அவர் ஏமாற்றாதவர். பக்கத்தில் பாசுங்க, ஒரு நாளும் ஏமாற்றாதவர், நம்மை குழப்பாதவர், நம்மை நம்ப வைத்து ஏமாற்றுபவர் அல்ல, சொன்னதை செய்பவர். அவரே ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்ல வைக்கிற ஒரு நல்ல தேவன். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்புவதற்கு கடினமாயிருந்தாலும் நாம் ஆம் என்று சொல்லுகிற வரைக்கும் அவர் ஆமேன் என்று சொல்லவே மாட்டார். அதே போல வார்த்தையில் பார்த்தோம், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிபந்தனைக்கு உட்பட்டது. அந்த நிபந்தனைக்கு நீங்களும் நானும் ஆமேன் என்று சொன்னால் அதை நிறைவேற்றி நம்மையே ஆமேனும் கர்த்தர் சொல்ல வைப்பார். அல்லேலூயா. இந்த நாளிலே வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி. போதும், நல்ல கவனிங்க, போதும், நல்ல கவனிங்க. இங்கே ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம், எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி. வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுப்பது நம்முடைய கதறுதலுக்கு பதிலை கொடுப்பதற்காக அல்ல, நம்முடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரத்தை கொடுப்பதற்காக அவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கவில்லை. தேவன் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் போது என்னாலே உங்களாலே நாம் இருக்கிற சூழ்நிலையில ஆண்டவருக்கு மகிமையை வர செய்வதற்காக வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படாவிட்டால் அந்த வாக்குத்தத்தத்தினாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. வசனம் சொல்லுகிறது, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி. அல்லேலூயா. அப்ப நம்மிலிருந்து வெளிப்படுத்த வேண்டிய 3 காரியங்களை இந்த 2 கொரிந்தியர் புத்தகத்தில் நாம் பார்க்க முடியும். என் ஆண்டவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. என்ன எதிர்பார்ப்பு? என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து எனக்கு இது வெளிப்படும், எனக்கு இது வரும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினார், அவர் எதிர்பார்க்கவும் செய்கிறார். அந்த 3ம் இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ளவும், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு நேராக நம்மிலிருந்து படைக்கப்படவும் ஆண்டவர் கிருபை தருவாராக. காலை ஆராதனையில 2 காரியங்களை குறித்து நான் பேசினேன். முதலாவது, நம்மிலிருந்து வெளிப்பட வேண்டிய முதலாவது காரியம் வாசனையை வெளிப்படுத்த வேண்டும். 2வது காரியத்தை சொன்னேன், நம்மிலிருந்து என்ன வரணும் சொல்லுங்க. காலையில் வந்தவங்க சொல்லுங்க, நம்மிலிருந்து என்ன வரணும்? வெளிச்சம் வரணும். முதல்ல வாசனை வரணும், 2வது வெளிச்சம் வரணும். 3வது இந்த மாலை வேளையில நாம் பார்ப்போம். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள். 3வது, தேவனுக்கு மகிமை வரணும். முதலாவது வாசனை வரணும், 2வது வெளிச்சம் வரணும், 3வது தேவனுக்கு மகிமை வரணும் நம் மூலமாக. அங்க வசனம் சொல்லுது, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி. அப்ப நல்ல கவனிங்க, தேவனுக்கு ஒரு மகிமை நம்மிலிருந்து உண்டாக வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில
தேவ மகிமை வெளிப்பட வாய்ப்புகள் உண்டு. முதலாவது, நம்முடைய சரீர தேவைகளை ஆண்டவர் அற்புதமாக சந்திக்கும் போது கர்த்தருடைய மகிமை காணப்படும். நீங்கள் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 16வது அதிகாரம் 7வது வசனம். விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுப்புகளை கேட்டார். நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதற்கு. நல்ல கவனிங்க, மன்னாவினாலே ஆண்டவர் அவர்களை போஷிக்க வேண்டும். அவர்களை போஷிப்பதற்காக என் ஆண்டவர் மன்னாவை அனுப்பும் போது தேவனுடைய மகிமை விளங்கிற்று. ஹல்லேலூயா. அங்க சொல்றாரு, அனுப்பும் போது கர்த்தர் சொன்னார், விடியற் காலத்திலே என்னுடைய மகிமையை காண்பீர்கள். யோவான் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து, நல்ல கவனிங்க, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின போது தேவனுடைய மகிமை விளங்கிற்று. லாசருவின் கல்லறைக்கு போகிறார். யோவான் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும் 40வது வசனத்தையும் வாசிங்க. இயேசு அதை கேட்டபோது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இங்க இந்த 2 வசனங்களிலே பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இந்த தேவை சந்திக்கப்படும், தேவ மகிமை அங்கே விளங்கும். ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். ஆனால் ஒரு வித்தியாசம், அவருடைய வல்லமையின் மூலம் அவர் தம்முடைய மகிமையை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இந்த நாளிலே வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய நெருக்கம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய வேதனை இருந்தாலும், தேவன் தம்முடைய மகிமையினாலே உங்களுக்கு அவர் தம்முடைய மகிமையை விளங்க செய்ய முடியும். அது கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருகிற ஸ்லாக்கியம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன என்று சொன்னால், நம்மால் அவருக்கு மகிமை வர வேண்டும். நம்முடைய சூழ்நிலையில, நம்முடைய வாழ்க்கையில அவருக்கு மகிமை வர வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில கர்த்தர் நம்மை எப்படி நடத்துகிறாரோ, நடத்தும் விதமானது தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு ஏற்றதாக நாம் அமைக்க வேண்டும். அல்லேலூயா. இது தேவன் வெளிப்படுத்துவதல்ல, வெளிப்பட நீங்களும் நானும் தான் இடம் கொடுக்கணும். அல்லேலூயா. அது எப்படி நடைபெறும்? 138ஆம் சங்கீதம் 2லிருந்து 5 வரைக்கும் கொஞ்சம் வேகமா வாசிங்க. சங்கீதம் 100. உம்முடைய பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள்.
கர்த்தருடைய மகிமை பெரிதாய் இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். அல்லேலூயா. உம்முடைய நாமத்தை எல்லாவற்றிற்கும் மேலாக நீர் மகிமைப்படுத்தினீர். ஆனால் உம்முடைய வார்த்தையை உம்முடைய நாமத்திற்கு மேலாக நீர் மகிமைப்படுத்தினீர். ஆண்டவர் படைத்த எல்லாவற்றிற்கும் மேலாக தம்முடைய பெயரை கர்த்தர் வைத்தார். அந்த பெயருக்கு மேலாக தம்முடைய வார்த்தையை கர்த்தர் வைத்தார். இந்த வார்த்தை தாவீதிற்கு கிடைத்தது. யாரையெல்லாம் அவன் சந்திக்கிறானோ, வாசிங்க 138:4 வாசிங்க. இப்போ கர்த்தாவே, ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது போதும். நல்லா சொல்றீங்க பாருங்க. சொல்றாரு, ராஜாக்கள் உம்முடைய வார்த்தையை கேட்கும் போது என்ன இல்லப்பா, உம்மை துதிப்பார்கள். தாவீதே, கர்த்தர் உனக்கு கொடுத்த வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா தாவீது சொல்லுவார், 138 சங்கீதம் 8வது வசனம், சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. அல்லேலூயா. நீர் ஒருபோதும் நழுவ விடுவதில்லை. நீர் ஒருபோதும் நெகிழ விடுவதில்லை. நீர் ஒருபோதும் மறந்து விடுவதில்லை. தாவீதின் பிரச்சனையிலே தேவனிடத்திலே போன போது, அவனுக்கு சூழ்நிலை வரும்போது எல்லாரிடத்திலும் அவன் சொல்வான், என்ன சொல்லுவான்? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அவர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி தாவீது சொல்லி வந்தார். கர்த்தர் அந்த வார்த்தை நிறைவேற பண்ணின போது, வார்த்தை நிறைவேறினதினால் தேவனுக்கு மகிமை உங்களுடைய என்னுடைய சூழ்நிலைகள் அல்ல. தாவீது சொல்றாரு, அன்னைக்கு இருந்த சூழ்நிலைகள் கர்த்தர் வரும்படி செய்தார். என்ன வரும்படி? அந்த சூழ்நிலையின் நடுவிலே கர்த்தருக்கு மகிமை வரும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அந்த சூழ்நிலையில செய்த போது ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவரே, இந்த மாலை வேளையில நான் இருக்கிற சூழ்நிலையில உமக்கு மகிமை வருவதற்கு நீர் எனக்கு தந்த வார்த்தை இந்த சூழ்நிலையில நிறைவேறுவதாக. அல்லேலூயா. அதற்காகத்தான் என் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். வாக்குத்தத்தம் சொல்லுது, வாக்குத்தத்தமானது எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 14:13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும். வாக்குத்தத்தம் என்ன? இன்னைக்கு நீ பார்க்கிற எகிப்தியனை இனி நீங்கள் ஒருபோதும் பார்க்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இந்த வாக்குத்தத்தத்தை கொடுப்பதற்கு முன்பு கர்த்தருக்கு ஒரு வாஞ்சை இருந்தது. என்ன வாஞ்சை இருந்தது? யாத்திராகமம் 14:4 வாசி. ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி, நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் பார்வோனாலும் அவனுடைய எல்லா ரதத்தினாலும் இன்றைக்கு நான் மகிமைப்பட போகிறேன். மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்து சொல்லுகிறார், இன்று நீ பார்க்கிற இந்த எகிப்தியனை
இன்றைக்கு நீ பார்க்கிற இந்த ராணுவத்தை இனி ஒரு நாளும் நீ பார்க்க மாட்டாய். நீ அல்ல, நானே செய்வேன் என்று கர்த்தர் செய்து காண்பித்தார். ஏன் அதை ஆண்டவர் செய்தார்? வார்த்தை அந்த சூழ்நிலையிலே நிறைவேறும் போது கர்த்தர் அங்கே மகிமைப்படுவார். அதனால தான் முடிந்த போது மோசேயும் மிரியாமும் ஒன்று போல சேர்ந்து பாடுகிறார்கள், கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. குதிரையையும் குதிரை வீரனையும் ராணுவ வீரனையும் ஆண்டவர் தள்ளி போட்டார். உங்களையும் இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்ல வைப்பாராக. உங்கள் சூழ்நிலைக்கென்று, உங்களுக்கு என்று கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பார். இதுவரை உங்களை மிரட்டி வந்ததான அந்த காரியம் இனி நீங்கள் ஒரு நாளும் பார்க்காதபடி நான் மகிமைப்படுவேன் என்று சொல்ல வல்லமை உள்ளவர் உங்கள் அருகிலே இந்த மாலை வேளையிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அடுத்த வசனத்தை பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. யாத்திராகமம் 14:5 வாசம். ஜனங்கள் ஓடி போய்விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நான் இஸ்ரவேலரை போக விட்டது என்ன காரியம் என்றார்கள். நல்ல கவனிங்க, இங்க உடனே பார்வோன் சொல்றான், அவங்களை எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்று சொல்லி. இப்ப 6 வசனத்தை வாசிங்க. 14:6. அவன் ரதத்தை பூட்டி ஜனங்களை கூட்டிக் கொண்டு, சொல்லுகிறது ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டி ஒரு ஆர்டர் போடுகிறான். எல்லாரும் வர வேண்டாம், ஒரு சிறந்த பெஸ்டான ஒரு 600 பேர் வந்தா போதும், யுத்தத்திலே வல்லவர்கள், யுத்தத்திலே முக்கியமானவர்கள் வந்தால் போதும் என்று சொல்லுகிறான். ஆனா கர்த்தர் சொல்றார், இல்லப்பா. யாத்திராகமம் 14:8 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் நல்ல கவனிங்க, கர்த்தர் அவன் இருதயத்தை கடினப்படுத்தினது எதுக்கு தெரியுமா? இல்லப்பா, 600 பேரை வச்சு கொண்டு போகாத, நீ மீதி வச்சுட்டு போனீனா இன்னொரு நாள் வந்து அடிப்பார்கள், இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போ. எதற்காக சொன்னாரு? இன்று காண்கிற எகிப்தியரை இனி பார்க்க மாட்டேன்னு சொன்னார்ல, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் அதை அன்றைக்கு செய்து காண்பித்தார். ஒரு குதிரையோ ஒரு குதிரை வீரனோ தப்பி செல்லாதபடி என் தேவன் செய்தார். எசேக்கியேலின் புத்தகம் 39வது அதிகாரம் 21வது வசனம். எசேக்கியேல் 39:21. இவ்விதமாய் என் மகிமையை நான் விளங்க பண்ணுவேன். நான் செய்த என் நியாயத்தையும் அவர்கள் மேல் நான் வைத்த என் கையையும் எல்லா ஜாதிகளும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மூலம் மகிமைப்பட்டார். அவர் நாமம் உயர்த்தப்பட்டது. சூழ்நிலையினாலே சிரமப்பட்டு கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் போது உங்கள் வாழ்வில் இருந்து அவருக்கு ஒரு மகிமை உண்டாக கர்த்தர் செய்வார். ஏசாயா 40:5 வசனத்தை குறித்துக் கொள்ளுங்க, வீட்டில் போய் பாருங்க. யோவான் ஸ்நானகன் வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம், அவனை பற்றி ஏசாயாவிலே ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். வரும்போது பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும், மேடுகள் எல்லாம் தகர்க்கப்படும், கோணலானவைகள் எல்லாம் செம்மையாகும் என்று சொல்லி நிறுத்தாமல்
கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவருடைய கண்களும் அதை காணும் என்று சொல்லுகிறார். லூக்கா 3 அதிகாரம் 3 முதல் 6 வசனங்களை வேகமா வாசிங்க. லூக்கா 3 அதிகாரம் 3 முதல் 6 வசனங்கள். லூக்கா 3 முதல் 6. அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவையாகும், கரடானவைகள் சமமாகும் என்று மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும், வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவருடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசனம் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் நல்ல கவனிங்க. அது அப்படியே நடந்தது, வாக்குத்தத்தமும் நிறைவேறினது. எழுதியிருக்கிற எழுத்தின்படியே யோவான் ஸ்நானகனுடைய காலத்திலே நடந்தது. நடந்தபோது மகிமை யாருக்கு வந்தது? ஜனங்கள் எல்லாரும் யோவானுக்கு மகிமையை கொடுக்க நினைத்தார்கள். ஆனால் யோவான் சொல்லிவிட்டார், எனக்கு பின்னாலே ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல, தூற்று கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர்தான் என்னை விட பெரியவர், அவருக்கு மகிமையை கொடுங்கள். யோவான் 3 அதிகாரம் 30 வசனத்தை வாசிங்க. யோவான் 3. அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும் சொல்றாரு. அவர் பெருகணும், நான் சிறுகணும். அந்த சூழ்நிலையில ஆண்டவர் எப்படி மகிமைப்பட்டார்? ஒரு அற்புதம் கூட இந்த யோவான் செய்ததில்லை. ஆனால் அவன் பிரசங்கத்தை கேட்டு கும்பல் கும்பலாக ஊர் ஊராக ஞான ஸ்நானம் எடுக்க வருகிறார்கள். உம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் போது உம்முடைய வசனத்திற்கு எப்படி நான் மதிப்பு கொடுக்கிறேனோ, எப்படி நான் இயேசுவை மதிக்கிறேனோ, அதை பொறுத்து என்னாலே உமக்கு மகிமையை வர என் கர்த்தர் செய்வார். ஏசாயா 60 அதிகாரம் 1-2 வசனங்களை வேகமா வாசி. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ காரிருள் பூமியையும் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் உன்மேல் அவருடைய மகிமை காணப்படும். 21 வசனத்தை வாசி. 60 21 வசனம். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் குடிகளும் கிளைகளும் நான் மகிமைப்படும்படி. நல்ல கவனிங்க, நான் மகிமைப்படும்படி. ஆண்டவரே, என்னுடைய மகிமை விளங்க அல்லப்பா, எங்க மூலமா உமக்கு மகிமை உண்டாக வரணும். இங்க இருக்கிற சூழ்நிலை என்ன? இந்த அதிகாரத்துல அவருடைய ஜனங்களை ஆண்டவர் எழும்ப பண்ணுகிறார், மீண்டும் நிற்க பண்ணுகிறார். அவர்களுக்கு மறுபடியும் ஆண்டவர் ஒரு உயிர் மீட்சியை கர்த்தர் கொடுக்கிறார். என்றைக்கோ ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி தேவன் தம்முடைய ஜனத்தை எழும்ப செய்த போது அவருக்கு அவர்கள் இருந்த சூழ்நிலையில மகிமை உண்டாவதற்கு என் தேவன் கிருபை செய்தார். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, இந்த எத்தனையோ வாக்குத்தத்தத்தை எனக்கு தந்திருக்கிறீர். நீர் தந்த வாக்குத்தத்தங்கள் என்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்தும் போது உமக்கு மகிமை வரணும். தேவன் நம்மை புதுப்பிக்கிற ஒரு சூழ்நிலையாய் கூட இருக்கலாம். ஆபகுக்கின் புத்தகம் 3 அதிகாரம் 2 வசனத்தை வாசி. 3:2. கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே,
வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியைகளை உயிர்ப்பியும் வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும் கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தல். வசனம் சொல்லுது, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும். எல்லாரும் கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்களாலே உமக்கு ஒரு மகிமை உண்டாகும்படி ஒரு உயிர் மீட்சியை எங்களுடைய சூழ்நிலையில எங்களுடைய கட்டங்களிலே நீர் இன்றைக்கு தந்தருளுவீராக. அப்படி பண்ணிட்டீர் என்றால் எங்களால உமக்கு மகிமை உண்டாகும். ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு கொடுத்த போது இந்த வாக்குத்தத்தத்துல 3 அனுபவங்களை ஆண்டவர் உள்ளடக்கி இருந்தார். அந்த 3ஐயும் கொஞ்சம் வேகமா நாம பார்க்க போகிறோம். முதலாவது எசேக்கியேல் 37 அதிகாரம் வாசிக்க வேண்டாம், நானே சொல்லிடுறேன். 37 அதிகாரம் 25, 26, 28 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது இந்த வாக்குத்தத்தத்தோடு இணைக்கப்பட்ட முதல் அனுபவம் ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். ஆண்டவர் அவர்களோடு கூட பேசுகிறார். நான் உங்களை திரும்ப எடுப்பேன். முன்பு ஒரு காலத்திலே இருந்த பிரகாசத்திற்கு நீங்கள் மறுபடியும் வரும்படியாக மீண்டும் புதிதாக்கி வைப்பார். அதற்குத்தான் உயிர்ப்பித்தல் என்று சொல்லி அர்த்தம். அவருடைய ஆலயத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். என் பரிசுத்த ஸ்தலம் இப்பொழுது இல்லை, இடிந்திருக்கிறது. ஒரு நாள் அதை நான் எழுப்புவேன், அது என்றென்றைக்கும் இருக்கும். அந்த 3 வசனங்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார், என்றென்றைக்கும் இருக்கும். ஆண்டவர் முதலாவது எழுப்பி கட்ட நினைப்பது, எழுப்ப நினைப்பது நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையைத்தான் முதலாவது என் ஆண்டவர் சீர்படுத்த, புதுப்பிக்க ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று நான் இருந்த உன்னத நிலைக்கு மறுபடியும் வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லது நான் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நினைக்கிற உன்னத நிலைக்கு கர்த்தர் நம்மை புதுப்பிக்க விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் புதுப்பிக்கும் போது ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப உற்சாகம், வெள்ளிக்கிழமை கீழே போயிடும். வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நல்ல உற்சாகம், வெள்ளிக்கிழமை அப்படியே சுத்தமா கீழே போயிருது. வாரம் முழுவதும் ஒன்று போல் இருக்கிற மகிமையின் ஆவிக்குரிய அனுபவத்திற்கு கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற அதே பிரசன்னம் வெள்ளிக்கிழமை ஆனாலும், உங்களோடு இருக்கிற சனிக்கிழமை ஆனாலும், வாரத்தினுடைய எல்லா நாளும் உங்களோடு கூட டவுன் ஆகாத ஒரு கர்த்தருடைய பிரசன்ன, ஆவிக்குரிய ஒரு உயிர் மீட்சி, ஆவிக்குரிய ஒரு மறுமலர்ச்சியை ஆண்டவர் உண்டாக்க விரும்புகிறார். அப்படி கொண்டு வந்து வைத்து விட்டார் என்று சொல்லி வைங்களேன், வீட்டில் உள்ளவங்களே உங்களை பார்த்து சொல்லுவாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அந்த நிலைமைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்துட்டா உங்க வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? என்ன நடந்துச்சுன்னு தெரியல, திங்கக்கிழமை எப்பவும் சண்டை ஆரம்பிக்கும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போவாங்க, எப்பவும் வழக்கமா என்ன பண்ணும், திங்கக்கிழமை சண்டை ஆரம்பிக்கும், சனிக்கிழமை ராத்திரி வரைக்கும் அது நடக்கும். திங்கக்கிழமை ஆரம்பிச்சு சனிக்கிழமை ராத்திரி வரைக்கும் நடக்கும், ஞாயிற்றுக்கிழமை காலையில அறிக்கை செய்துட்டு ஓடிடுவாங்க. இப்ப என்ன தெரியுமா ஆண்டவர் சொல்ல வைக்க போகிறாரு? ஆண்டவரே, முதல்ல என்னாலேயே என்ன நம்ப முடியல, ஞாயிற்றுக்கிழமை போய் ரொம்ப ஃபயரா இருந்தேன், திங்கக்கிழமை ஆண்டா என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியல, ஆனா இப்ப என்னாலேயே நம்ப முடியல. ஆண்டவர் என்னை ஜெபிக்க வைக்கிறார், ஆண்டவர் என்னை துதிக்க வைக்கிறார். எப்படி இது நடந்தது? எங்களாலே கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படி என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் முதலாவது உயிர்ப்பிக்க வாக்குத்தத்தத்தோடு சேர்த்து இரண்டாவது வாக்குத்தத்தத்திலே அவர் இணைத்துள்ள இரண்டாவது அனுபவம் 102வது சங்கீதம் 13 முதல் 18 வசனங்களை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இங்கே எதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், இழந்த கல்லுகள், இடிந்த கல்லுகள், இடிந்த மதில்கள், சிதறப்பட்ட ஜனங்கள், அவர்களுடைய சமுதாய வாழ்வை, அவர்கள் இருந்த இடம், அவர்கள் வாழ்ந்த வீடு, இருந்த சரீர நிலைமை, அது எல்லாவற்றையும் திரும்ப உயிர்ப்பிக்க
மறிக்கவே உயிர்ப்பிப்பேன் என்று சொன்னபோது சமுதாய வாழ்வின்னு சொன்னார். ஒருவேளை சூழ்நிலையில இடிபாடுகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நெருக்கத்திலே இருப்பதை போல உணர்ந்து புலம்பிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஜனம் வாக்குத்தத்தமானது அவர் ஜனத்தை உயிர்ப்பிப்பதற்காக. அந்த வாக்குத்தத்தம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, சமுதாய வாழ்க்கையையும் உள்ளடக்கினதான ஒன்று. ஆண்டவர் சொல்லுவார், மதிலை கட்டுவார், தெருவை கட்டுவார், சிதைந்து போன குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! தேவன் கட்டி எழுப்ப போகிறார். ஏசாயாவின் புத்தகம் 3வது அனுபவம், ஏசாயா 29 அதிகாரம், இடம் மட்டும் கொஞ்சம் வாசிங்க. ஏசாயா 29:17, 32:59, 35:1, இந்த 3 வசனங்களை வாசி. இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும், வயல்வெளி காடாக எண்ணப்படும். 32:59. 32 இல்லையா? சரி, 35:1 வாசிங்க. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். 3வது, நம்முடைய சப்போர்ட் சிஸ்டத்தை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் லீபனோன் என்னும் ஒரு பகுதியை கொடுத்து, அதாவது கொடுக்கும் போது, அது அந்த பகுதியை தொடும்போது அது செழிக்கிறது. எதற்காக செழிக்க வைக்கிறார்? குடிக்க ஆரோக்கியமான தண்ணீர் வேண்டும், சுவாசிக்க ஆரோக்கியமான காற்று வேண்டும், ஒவ்வொரு நாளும் அருந்துவதற்கு பலனுள்ள ஆகாரம் வேண்டும். இந்த மூன்றும் இந்த வனாந்திரத்திலே தான், லீபனோன் தான் கொடுக்க இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் திரும்ப எடுத்து கட்டுவேன். இருப்பதற்கு, வாழ்வதற்கு, இயங்குவதற்கு, பிழைப்பதற்கு, ஆவிக்குரிய வாழ்வு சீராய் இருக்கலாம், வீடு கட்டடம் இருக்கலாம், ஆனால் தினமும் வாழ்வதற்கு நமக்கு சப்போர்ட் சிஸ்டத்தையும் வாக்குத்தத்தத்தோடு சேர்த்து வைக்கிறார். அல்லேலூயா! நாங்கள் யாரையும் நினைத்தல்லப்பா, நாங்கள் யாரையும் சார்ந்தல்ல, நாங்கள் யாருடைய கையையும் எதிர்பார்த்தல்ல, தேவன் எங்களுக்கு தருகிற நன்மையை வைத்து நாங்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சப்போர்ட் சிஸ்டத்திலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா! கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார், சமுதாய வாழ்க்கையை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார், சப்போர்ட் சிஸ்டம் கர்த்தர் அதையும் செய்யும் போது, யூடியூப்ல போயெல்லாம் நம்ம சாட்சி போட வேண்டாம். யூடியூப்ல போயெல்லாம் சாட்சி போட வேண்டாம், பத்திரிகையெல்லாம் அடிச்சு சாட்சி சொல்ல வேண்டாம். உங்களை நன்றாய் தெரிந்தவர்களையே கர்த்தர் சொல்ல வைப்பார். போன மாதம் வரைக்கும் இந்த ஆள் நம்பிக்கை இல்லாம வாழ்ந்துச்சு, போன 2 நாட்களுக்கு முந்தி வரைக்கும் இந்த ஆளு நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை புலம்பின இவர்கள் இப்ப மான போல எப்படி துள்றாங்க? புலம்பிக்கிட்டே இருந்த ஆள் இப்ப மான போல இப்ப எப்படி துள்ளுது? என்ன நடந்தது? அப்ப நாம சொல்லுவோம், கர்த்தர் இப்படி நடத்துவேன் என்று சொன்னார், அது நடந்தது. எங்களாலே தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி வாக்குத்தத்தம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கை உயர்த்தி, ஆண்டவரே, அதை அனுபவிக்க, சுதந்தரிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. இந்த வாரமே அதை நாங்கள் அனுபவமாக்க எங்களுக்கு ஒரு கிருபையை கர்த்தர் தருவீராக. அதற்குரிய கிரியைகளை காண்பிப்பீராக. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் காண்பிப்பீராக. சில நேரத்தில் கர்த்தர் செய்ய ஆரம்பிப்பார், சத்துரு என்ன செய்வான்னா மிகப்பெரிய நெருக்கடியை கொண்டு வருவான். கர்த்தர் செய்ய விருப்பம் கொண்டு ஆரம்பிப்பார், ஆனால் சத்துரு மிகப்பெரிய நெருக்கடியை கொண்டு வர பார்ப்பான். சோர்ந்து போகாதீங்க, கொஞ்சம் நீங்க ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருந்தால் நிரந்தரமாய் சத்துரு எழும்பாமல் இருப்பதற்கு என் ஆண்டவர் முற்றுப்புள்ளியை வைப்பார். அல்லேலூயா! எங்களால் ஒரு வாசனை உமக்கு வரணும், எங்களால் உமக்கு ஒரு வெளிச்சம் வரணும், எங்களால்
உமக்கு மகிமை வரணும். இதை ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். இது நம்முடைய வாழ்க்கையில வரணும்னா நாம என்ன செய்யணும்? 2 காரியம். 2 கொரிந்தியர் 1 20 வாசி. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும். நல்ல கவனிங்க, இன்னைக்கு நம்முடைய மைண்ட் செட் மாறணும். பக்கத்துல பா சொல்லுங்க, இப்போ இன்னைக்கு நம்முடைய மைண்ட் செட் மாறணும். ஒரே ஒரு ஆட்டிடியூட் தான் நமக்கு இருக்கணும். அது என்ன தெரியுமா? இந்த வாக்குத்தத்தமே என் பிரச்சனைக்கு பரிகாரம் இல்லை, என் கண்ணீருக்கு விடுதலை கொடுக்கல. இந்த வாக்குத்தத்தம் வந்ததே என்னால் அவருக்கு மகிமை உண்டாவதற்குத்தான் வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த மைண்ட் செட் நமக்கு வரணும். ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனை நீங்க, இந்த வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் நினைத்த மாதிரி அவர் வாசலை திறந்திருக்கிறாரா என்று எதிர்பார்க்க சொல்லும். அதற்கு பதிலாக ஆண்டவர் சொல்லுவாரு, உம்முடைய மகிமையை விளங்க பண்ணத்தான் நீ தந்திருக்க. நம்ம நினைப்போம் வாக்குத்தத்தம் கொடுத்த உடனே நம்முடைய எதிர்பார்ப்புக்கு நேரா கர்த்தர் வளைப்பாரு, வசனத்தை வளைப்பாரு, வசனத்தை திருப்புவார் நினைக்கிறோம். இன்னைக்கு மைண்ட் செட்டை ஆண்டவர் மாற்ற சொல்ல என்ன தெரியுமா? உன்னுடைய சூழ்நிலையில முன்னாலே எனக்கு மகிமை வரணும். அதுக்காகத்தான் நான் என்ன பண்ணுகிறேன்? வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறேன். ஆண்டவரே, எப்படி உம்முடைய மகிமை, நம்முடைய நோக்கம், நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தை எப்படி இருக்கணும்னா, உம்முடைய மகிமையை எப்படி வெளிப்படுத்த போகிறீர், எப்பொழுது உம்முடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறீர், எவ்வளவு மகிமையை வெளிப்படுத்த போகிறீர், அதை மட்டும் மனதிலே வைக்க ஆண்டவர்கிட்ட ஒரு கிருபையை கேளுங்க. அப்படி நம்ம செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், செய்தாக வேண்டும் என்று சொல்லி அவர் இறங்கி வருவார். 2வது கண்டிஷன், கலாத்தியர் 1:23-24 முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நல்ல கவனிங்க, என்ன பார்த்த உடனே பவுலுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், பவுலின் நிமித்தம் தேவனுக்கு மகிமை உண்டானது, நாங்க பிரைஸ் எல்லாம் சொல்லிடலாம், நீங்க தந்ததற்காக ஸ்தோத்திரம். பார்க்கிற மற்றவர்கள் சொல்லணும், இந்த சபைக்காக கர்த்தருக்கு மகிமை, எங்களுக்காக ஜெபிக்கிற இந்த ஆளுக்காக கர்த்தருக்கு மகிமை என்று நம்மை பார்க்கிற மற்ற வாழ்வுகள் நம் மூலமாக தேவனுக்கு மகிமையை கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி வரும்? 1:23 வாசிங்க. முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம். நல்ல கவனிங்க, முன்பு நம்ம துன்பப்படுத்தின ஆசாமி இப்ப அதே ஆள் எதை இடிச்சானோ அதை கட்டுவதற்கு ஆண்டவர் எப்படி மாற்றி விட்டார் தெரியுமா? அதை கேட்டபோது என் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நாம் கவனிக்க வேண்டியது, 10 வருஷமா இருந்த அதே சுவாபந்தா இருந்தா நினைக்க மாட்டாங்க. என்னை பார்க்கும்போது மறுரூபம் அடைந்த அனுபவத்தை மற்றவங்க பார்த்தாதான் சொல்லுவார்கள். 2வது கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷமோ 5 வருஷமோ 15 வருஷமோ அதே சுவாபம் இருந்தா சொல்ல மாட்டாங்க. என்னுடைய வாழ்க்கை மறுரூபம் அடைந்த வாழ்க்கையாக மாறினால் என்னை பார்த்தவங்க சொல்லுவாங்க, எங்களாலே உமக்கு மகிமை உண்டாகிறது என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை ஆண்டவரே எங்களுக்கு கர்த்தர் தாரும் என்று சொல்லி ஒரு ஆசையோடு ஒரு விருப்பத்தோடு அவருடைய சமூகத்தில் கேளுங்க. எல்லாரும் முழங்கார்படிடுவோம். எல்லாரும் முழங்கார்படிட்டு, ஆண்டவரே உமக்கு ஒரு மகிமை வர வேண்டாம் ஆண்டவரே, என்னாலே எங்களாலே கர்த்தருக்கு ஒரு மகிமை வரணுமே. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் தருவீராக, அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை ஆண்டவர்
கொடுத்த தேவன் எதிர்பார்க்கிறார். என்னத்தை எதிர்பார்க்கிறார்? முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அவருக்கு ஒரு வாசனை வீச வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அவருக்கு ஒரு வெளிச்சம் வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தேவனுக்கு மகிமை வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இந்த ஆண்டவர் வாக்கு தத்தங்களோடு கூட சேர்த்து 3 அனுபவங்களை உள்ளடக்கி தருகிறார். அது முதலாவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பிக்க கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவது நம்முடைய சமுதாய வாழ்வை கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். மூன்றாவது நம்முடைய சப்போர்ட் சிஸ்டத்தை ஆண்டவர் மாற்றி அமைத்து உயர்த்த விரும்புகிறார். ஆண்டவரே, இதையெல்லாம் நீங்க எங்க வாழ்க்கையில செய்யும் போது ஆண்டவரே அப்பா, எப்பவும் உமக்கு மகிமையை வெளிப்படுத்தணும். எப்போ நீர் என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக மகிமையை எப்படி வெளிப்படுத்த போகிறீர்? எப்பொழுது உம்முடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறீர்? எவ்வளவு மகிமையை வெளிப்படுத்த போகிறீர்? அதை மட்டும் எங்கள் மனதிலே வைக்க ஒரு கிருபை தருவீராக. அதை நான் சரியாய் செய்யும்போது அதை பார்க்கிற தேவன் செய்தாக வேண்டும் என்று சொல்லி நீர் இறங்கி வந்து செய்கிறவராய் இருக்கிறேன். இரண்டாவது, ஆண்டவரே, எங்களை பார்க்கிறவங்க சொல்லணும், என் நிமித்தம் உங்களை அவர்கள் மகிமைப்படுத்தணும். நான் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், எத்தனை வருஷம் நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தும் அதே பழைய சுவாபமே என்கிட்ட இருந்தா யாரும் நினைக்க மாட்டாங்க, யாரும் உம்மை மகிமைப்படுத்த மாட்டாங்க. ஆனால் என்னை பார்க்கும்போது ஒரு மறுரூபம் அடைந்த நபராக இருக்கும்போது அவங்க நிச்சயமாக சொல்லுவாங்க, இவர்களாலே தேவனுக்கு மகிமை. இவர் துன்பப்படுத்தின ஆசாமி கர்த்தர் எப்படி மாற்றுகிறார்? கட்டுகிறவனாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. பவுல் நிமித்தம் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. ஆண்டவரே, இன்றைக்கு என் மூலம் உங்கள் நாமத்திற்கு மகிமையை வரப்பண்ணுகிற செயல்கள் என்னிலே இருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசி நம்முடைய திவ்ய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தத்தை நீ கொடுத்ததினுடைய நோக்கம், எங்களிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறீர். எங்கள் வாழ்க்கையிலிருந்து வாசனை வர எதிர்பார்க்கிறீர். எங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளிச்சம் வர எதிர்பார்க்கிறீர். எங்கள் வாழ்க்கையிலிருந்து தேவனுக்கு மகிமையை வர செய்ய நீர் எதிர்பார்க்கிறீர். இந்த 3 எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதாக. உங்கள் நாமத்திற்கு அது மகிமையை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. அந்த மகிமை வருவதற்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னீரப்பா, அதையும் நாங்கள் கைக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இந்த மாலை வேளையில வந்ததான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வசனம் அவர்களுக்குள்ளே பேசட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து வாசனை வெளி வரட்டும். வாழ்க்கையிலிருந்து வெளிச்சம் வரட்டும். தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிற செயல்கள் இருக்க கர்த்தர் கிருபை தாரும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா.